Hello. Hi. Welcome to Data Engineering. This video is in language Tamil. And if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு டேட்டாபேஸ்னா என்ன? எதுக்காக ஒரு டேட்டாபேஸை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ டேட்டாபேஸ் நமக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நீங்கள் Oracle கேள்விப்பட்டிருப்பீங்க, MySQL கேள்விப்பட்டிருப்பீங்க, DB2 கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய டேட்டாபேஸஸ் இருக்கு. ஓகே, நம்ம ப்ராடக்ட் வைஸ் போவேன். டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன? இதை ரியல் டைமில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளோட பிரெயின் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் டேட்டாபேஸ் மாதிரி. அந்த பிரெயினில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு போய் ஸ்டோர் ஆகுது, ரைட்? இப்போ இந்த பிரெயினோட நம்ம பேசி அதில் இருக்கிற டேட்டாவை வெளியில் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் தேவைப்படும் இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? மொழி, லாங்குவேஜ், ரைட்? நான் தமிழோ இங்கிலீஷோ இல்லை சைன் லாங்குவேஜோ நான் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட பேசினா உங்களுக்கு அது புரியும், உங்கள் பிரெயினுக்கு அது போகும், எனக்கு அங்கேருந்து ரிசல்ட் வெளியில் வரும், ரைட்? ஸோ பிரெயின் அப்படிங்கிறது டேட்டாபேஸ், அண்ட் தென் அதோட பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ எல்லா DBMS டேட்டாபேஸ்லையும் நமக்கு SQL தான் காமன். அதை நிறைய பேர் சீக்வல்னு சொல்லுவீங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். காலேஜ் படிச்சுட்டு இருக்க வரைக்கும் SQL பாங்க, ரியல் டைமில் வந்தோடனே அதை சீக்வல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். டேட்டாபேஸில் ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க, மாடர்ன் டேட்டாபேஸை NoSQL டேட்டாபேஸஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே திரும்பவுமே போகலாம். இப்போ இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நம்ம டேரெக்டாக பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுற உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸ், Instagram ஆகட்டும், Facebook ஆகட்டும், இல்லை உங்கள் Gmail, இல்லை YouTube, எல்லாமே உங்கள் டேட்டா ஸ்டோர் ஆகுது. ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையுமே நான் சொன்ன அந்த SQL லாங்குவேஜ் மூலிமா கனெக்ட் பண்ணி எடுக்கிறதில்ல. ஓகே, நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், எனக்கு SQL தெரியும், நான் பண்ணுவேன். இப்போ எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் தான் Instagram யூஸ் பண்ணுறாங்க, YouTube யூஸ் பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். அது மூலிமா தான் அந்த டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நான் இப்போ உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரெயின் என் கண்ணுக்கு தெரியாது, உங்கள் ஃபேஸ் தான் தெரியும். அப்போ நீங்கள் தான் ஃப்ரண்ட் அண்டு, உங்களுக்கு உள்ளே தான் அந்த பிரெயின் மறைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அது டேட்டாபேஸ். ஸோ உங்களோட அந்த ஃபேஸ் அப்படிங்கிறது எனக்கு ஃப்ரண்ட் அண்ட். ஸோ இதுதான் அந்த டேட்டாபேஸோட ஒரு ஓவரால் சிஸ்டம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு லேமேன் டேர்மில் நமக்கு டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டெக்னிக்கலாலாம் நம்ம இறங்க வேணாம். ஸோ டேட்டாபேஸ்னால் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கிட்ட நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜை தான் இங்கே SQLனு சொல்லுவோம். இல்லைனா மாடர்ன் டேட்டாபேஸான NoSQL டேட்டாபேஸஸில் அங்கே லாங்குவேஜஸ் வேறு மாதிரி இருக்கும். பட் நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ சீரியஸ் ஃபுல்லாகவே நம்ம டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ் ரிலேட்டடான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டேட்டாபேஸோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் நிறைய வீடியோ அதில் ஆட் பண்ணிட்டே வருவேன், போய் பாருங்கள். அண்ட் என்னோட Instagram பேஜ் @Data Engineering Tamil, அதுலேயும் நிறைய வீடியோஸ் போடுவேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸ் மட்டும் இல்லைங்க, என்னோட சேனலில் பிக் டேட்டா, க்ளவுட் கம்ப்யூட்டிங், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு மோர் தென் 700+ வீடியோஸ் நான் தமிழில் போட்டிருக்கேன். போய் எல்லாத்தையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.